வணக்கம் குட்டீஸ், இன்று நான் உங்களுக்கு ஒரு அருமையான பேய் கதை சொல்லப் போகிறேன். ரவி மற்றும் லதா தம்பதியர், அவர்களின் 2 குழந்தைகளான பிரகதி மற்றும் ரஞ்சினி அவர்கள் நகரத்திற்கு வெளியே அமைந்த ஒரு பழமையான வீடு வாங்கி குடியேறினர். வீடு மிகவும் அழகாக இருந்தாலும் அவர்கள் குடியேறிய முதல் நாளிலிருந்தே விசித்திரமான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருந்தன. மற்ற வீடுகளிலிருந்து இந்த வீடு சிறிது தூரமாக இருந்தது. இரவு நேரங்களில் வீடு முழுவதும் மெல்லிய புகை மிதந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் காற்று இல்லாத போதிலும் கதவுகள் தானாக திறந்து மூடுவதை அவர்கள் கவனித்தனர். அம்மா, இது எனக்கு நன்றாக தோன்றவில்லை, பிரகதி பயமுடன் சொன்னாள். இது எல்லாம் நம் மனதுக்குள் தோன்றும் ஒரு எண்ணம். பயப்பட வேண்டாம், ரவி குழந்தைகளை சமாதானப்படுத்தினார். ஆனால் உண்மையில் அது மனதுக்குள் தோன்றியது இல்லை, பேயின் வருகை. அன்று இரவு ரஞ்சினி தன் அறையில் படுக்கையில் இருந்தாள். திடீரென்று அவள் காலில் ஏதோ எட்டிக்கொள்வதை உணர்ந்தாள். அவள் கூச்சலிட்டாள். அனைவரும் ஓடிவந்து பார்த்தார்கள். என்றாயிற்று? லதா கேட்டாள். ரஞ்சினி நடுங்கி விரலை ஒரு மூலையில் காட்டினாள். அங்கே ஒரு வெண்மையான சேலையில் மூடிய ஒரு வயதான பெண்ணின் ஆத்மா மிதந்து கொண்டிருந்தது. அவளது முகம் துக்கத்தால் நிரம்பியிருந்தது. பயப்பட வேண்டாம், பேய் மெதுவாக கூறினாள். யார் நீங்கள்? ரவி கேட்டார். என் பெயர் பரிமளா. இந்த வீட்டில் நான் ஏராளமான வருடங்களாக அடங்கிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடம் ஒரு உதவி கேட்டாக வேண்டும். எப்படிப்பட்ட உதவி? பிரகதி தைரியமாக கேட்டாள். என் இறுதிச் சடங்கு முழுமையாக செய்யப்படவில்லை. என் தசையசங்கள் ஃபைனல் ஆஷ் இன்னும் இந்த வீட்டில் இருக்கின்றன. நீங்கள் அதை தேடி பிடித்து கங்கை நதியில் கரைத்துவிட்டால் என் ஆத்மா அமைதி பெறும். ஆனால் எங்கே தேடுவது? பேய் ஒரு புதிரை வைத்தாள். மரத்தின் பின்னே மறைந்திருக்கும் வெண்கலத்தில் பூட்டப்பட்ட ஒரு பெட்டி. அதில் என்னை விடுவிக்கும் சாம்பல் இருக்கும் என்று ஆத்மா கூறியது. அவர்கள் உடனே வீடு முழுவதும் தேடினார்கள். முதல் இடம் மொட்டை மாடி, ஆனால் அங்கே ஏதும் இல்லை. 2வது இடம் பழைய சமையலறை, சில பழைய பாத்திரங்கள் மட்டுமே இருந்தன. 3வது இடம் வீட்டின் பின்புறத்தில் இருந்த பெரிய மரம். மரத்தின் அருகே ஒரு பெரிய கல் இருந்தது. அதை நகர்த்தியதும் கீழே ஒரு பழைய பெட்டி தெரியவந்தது. இதுதான். அவர்கள் அந்த பெட்டியை திறந்தார்கள். அதில் ஒரு சிறிய குடத்தில் சாம்பல் இருந்தது. கடைசி பயணம் கங்கை நதி. அந்த வார இறுதியில் அவர்கள் அனைவரும் கங்கை நதிக்குச் சென்றனர். அவர்கள் பேயின் இறுதிச்சடங்குகளைச் செய்து அந்த சாம்பலை நதியில் கரைத்தனர். அந்தச் சமயம் வானத்தில் ஒரு மெல்லிய வெண்மையான வெளிச்சம் பிரகாசித்தது. பேய் புன்னகையுடன் மிதந்து வந்தாள். நன்றி குழந்தைகளே, உங்கள் உதவியால் நான் இப்போது அமைதியாக இருக்க முடியும். அவர்கள் அனைவரும் புன்னகைத்தனர். பின்பு அனைவரும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர்.